ஆனந்தம் பொங்கிட அதிசயங்கள் நடந்திட ஆண்டவர் சந்நிதிக்கு விரைந்து வாருங்கள். ஆனந்தம் பொங்கிட அதிசயங்கள் நடந்திட ஆண்டவர் சந்நிதிக்கு விரைந்து வாருங்கள். திருப்பலி பீடத்தில் தேவன் வருகிறார். திருந்திய உள்ளங்களில் அமைதி தருகிறார். திருப்பலி பீடத்தில் தேவன் வருகிறார். திருந்திய உள்ளங்களில் அமைதி தருகிறார். ஆனந்தம் பொங்கிட அதிசயங்கள் நடந்திட ஆண்டவர் சந்நிதிக்கு விரைந்து வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பு உறவுகளே, இறைவனுடைய ஆசிரியை பெறுவதற்காய் இந்த திருப்பலியிலே அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற நாம் நம்முடைய குற்றம் குறைகள் பலவீனங்கள் எண்ணி பார்த்து அதற்காய் மனம் வருந்தி வானக தந்தையினுடைய மன்னிப்பை நாடுவோம். அவருடைய ஆசிரோடு இந்த திருப்பலியிலே நாம் முழுமையான பங்களிப்பை கொடுத்து இறை ஆசிரை பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய்
உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, நீர் எம் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, உமது பெயரை அறிக்கையிடுவதில் பல மக்களினங்களை ஒன்று சேர்த்தருளினீரே. திருமுழுக்கு தண்ணீரால் புது பிறப்பு அடைந்தவர்கள் மனங்களில் ஒரே நம்பிக்கையையும் செயல்களில் ஒரே பரிவிரக்கமும் கொண்டிருக்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். வாழ்வுக்கு ஊற்றானவரை நீங்கள் கொன்றுவிட்டீர்கள், ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிரோடு எழுப்பினார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து முதல் வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 11 தொடங்கி 26 முடிய. கால் ஊனமுற்றிருந்தவர் நலமடைந்த பின் பேதுருவையும் யோவானையும் விடாமல் பற்றி கொண்டிருக்க எல்லா மக்களும் திகிலுற்று சாலமோன் மண்டபம் என்னும் இடத்திற்கு ஒரு சேர கூடி வந்தனர். பேதுரு இதை கண்டு மக்களை பார்த்து கூறியது, எருசலேம் மக்களே, நீங்கள் ஏன் இதை பார்த்து வியப்படுகிறீர்கள்? நாங்கள் எங்கள் சொந்த வல்லமையாலோ இறை பற்றாலோ இவரை நடக்க செய்துவிட்டது போல் ஏன் எங்களை உற்று பார்க்கிறீர்கள்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு என்னும் நம் மூதாதையரின் கடவுள் தம் ஊழியர் இயேசுவை பெருமைப்படுத்தினார். ஆனால் நீங்கள் அவரை புறக்கணித்து பிலாத்துவிடம் ஒப்படைத்து விட்டீர்கள். அவன் அவருக்கு விடுதலை தீர்ப்பு அளிக்க முயன்றபோது நீங்கள் அவரை மறுதளித்தீர்கள். நீங்கள் தூய்மையும் நேர்மையுமானவரை மறுதளித்து கொலையாளியை விடுதலை செய்யுமாறு வேண்டிக் கொண்டீர்கள். வாழ்வுக்கு ஊற்றானவரை நீங்கள் கொன்றுவிட்டீர்கள், ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிரோடு எழுப்பினார். இதற்கு நாங்கள் சாட்சிகள். இதோ உங்கள் கண்முன் நிற்கிற இவர் உங்களுக்கு தெரிந்தவர். இயேசுவின் பெயரே இவருக்கு வலுவூட்டியது. அவர் பெயர் மீது கொண்டிருந்த நம்பிக்கையால் தான் இது நடந்தது. இந்த நம்பிக்கையே உங்கள் அனைவர் முன்பாகவும் இவருக்கு முழுமையான உடல் நலனை கொடுத்துள்ளது. அன்பர்களே, நீங்களும் உங்கள் தலைவர்களும் அறியாமையாலே இப்படி செய்துவிட்டீர்கள் என எனக்கு தெரியும். ஆனால் கடவுள் தம் மெசியா துன்புற வேண்டும் என்று இறைவாக்கினர் அனைவரின் வாயிலாக முன் அறிவித்ததை இவ்வாறு நிறைவேற்றினார். எனவே உங்கள் பாவங்கள் போக்கப்படும் பொருட்டு மனம் மாறி அவரிடம் திரும்புங்கள். அப்பொழுது ஆண்டவர் புத்துயிர் அளிக்கும் காலத்தை அருளி
உங்களுக்காக ஏற்படுத்திய மெசியாவாகிய இயேசுவை அனுப்புவார். விண்ணேற்றம் அடைந்த இயேசு யாவும் சீர்படுத்தப்படும் காலம் வரை விண்ணுலகில் இருக்க வேண்டும். பழங்கால தூய இறைவாக்கினர் வழியாக கடவுள் இந்த காலத்தை குறித்து கூறியிருந்தார். மோசேயும், உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்கள் சகோதரமிருந்து என்னை போல் ஓர் இறைவாக்கினரை தோன்றச் செய்வார். அவர் உங்களுக்கு கூறும் எல்லாவற்றிற்கும் நீங்கள் செவிசாயுங்கள். அந்த இறைவாக்கினரும் செவிசாய்த்து கீழ்ப்படியாத எவரும் மக்களினின்று அடியோடு அழிக்கப்படுவர் என்று கூறியுள்ளார். சாமுவேல் தொடங்கி இறைவாக்கு உரைத்த அனைவரும் இந்த காலத்தை பற்றி அறிவித்து வந்தனர். அந்த இறைவாக்கினர் உரைத்தவற்றை உரிமையாக்கிக் கொள்பவர் நீங்கள். கடவுள் ஆபிரகாமிடம், வழிமரபினர் வழியாக மண்ணின் மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்று கூறி உடன்படிக்கை செய்தார். கடவுள் உங்கள் மூதாதையரோடு செய்த அந்த உடன்படிக்கையை உரிமையாக்கிக் கொள்பவர் நீங்களே. ஆகையால் நீங்கள் அனைவரும் உங்கள் தீய செயல்களை விட்டு விலகி ஆசி பெற்று கொள்வதற்காகவே கடவுள் தம் ஊழியரை தோன்றச் செய்து முதலில் உங்களிடம் அனுப்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 8 பல்லவி. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் விளங்குகின்றது. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் விளங்குகின்றது. உலகெங்கும் மேன்மையாய் விளங்குகின்றது. ஆண்டவரே, எங்கள் தலைவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவோ மேன்மையாய் விளங்குகின்றது. மனிதரை நீர் நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார்? மனித பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம்மாத்திரம். ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் விளங்குகின்றது. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் விளங்குகின்றது. உலகெங்கும் மேன்மையாய் விளங்குகின்றது. ஆயினும் அவர்களை கடவுளாகிய உமக்கு சற்றே சிறியவராக்கியுள்ளே. மாட்சியையும் மேன்மையையும் அவர்களுக்கு முடியாக சூட்டியுள்ளே. உமது கை படைத்தவற்றை அவர்கள் ஆளும்படி செய்துள்ளே. எல்லாவற்றையும் அவர்கள் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளே. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் விளங்குகின்றது. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் விளங்குகின்றது. உலகெங்கும் மேன்மையாய் விளங்குகின்றது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. அக்களிப்போம் என்று அகமகிழ்ந்திடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் சீடர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் இயேசு அப்பட்டை பிட்டு கொடுக்கும்போது அவரை கண்டுணர்ந்து கொண்டதையும் அங்கு இருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். சீடர்கள் இவ்வாறு பேசிக் கொண்டிருந்த போதும் இயேசு அவர்கள் நடுவில் நின்றும் உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று அவர்களை வாழ்த்தினார். அவர்கள் திகிலுற்று அச்சம் நிறைந்தவர்களாய் ஒரு ஆவியை காண்பதாய் நினைத்தார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? ஏன் இவ்வாறு உங்கள் உள்ளத்தில் ஐயம் கொள்கிறீர்கள்? என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், நானே தான். என்னை தொட்டு பாருங்கள், எனக்கு எலும்பும் சதையும் இருப்பதை காண்கிறீர்களே, இவை ஆவிக்கு கிடையாது என்று அவர்களிடம் கூறினார். இப்படி சொல்லி தம் கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். அவர்களோ மகிழ்ச்சி மேலிட்டு நம்ப முடியாதவர்களாய் வியப்புக்கு உள்ளாகி இருந்தார்கள். அப்போது அவர் அவர்களிடம், உண்பதற்கு இங்கே உங்களிடம் ஏதேனும் உண்டா என்று கேட்டார். அவர்கள் வேக வைத்த மீன் துண்டு ஒன்றை அவரிடம் கொடுத்தார்கள். அதை அவர் எடுத்து அவர்கள் முன் அமர்ந்து உண்டார். பின்பு அவர் அவர்களை பார்த்து, மோசேயின் சட்டத்திலும் இறைவாக்கினர் நூல்களிலும் திருப்பாடல்களிலும் என்னை பற்றி எழுதப்பட்டுள்ள அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று நான் உங்களோடு இருந்த பொழுதே உங்களுக்கு சொல்லி இருந்தேனே என்றார். அப்போது மறைநூலை புரிந்து கொள்ளுமாறு அவர்களுடைய மனக்கண்களை திறந்தார். அவர் அவர்களிடம், மெஸ்ஸியா துன்புற்று இறந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்றும் பாவ மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்றும் எழுதியுள்ளது. இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, உயிர்த்த ஆண்டவருடைய பெருவிழாவினுடைய வாழ்த்துக்களையும் ஆசிரியையும் ஜெபத்தையும் இந்த வலையொலி வழியாக திருப்பலியை காண்கிற உங்கள் அனைவருக்கும் நான் உரித்தாக்கி மகிழ்கிறேன். மிக அற்புதமான வாசகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நாளில் கடவுள் நமக்கு கொடுக்கிற செய்தியை நாம் உணர்ந்து கொள்வோமா? முதலில் பார்க்கிறோம், கடவுளுடைய வல்லமை எப்படி சீடர்களோடு தங்கி இருக்கிறது என்பதை குறித்து. தன்னுடைய காலத்திற்கு பிறகு தன்னுடைய பணியை செய்ய வேண்டியவர்களை இயேசு கிறிஸ்து அழைத்தார், அவர்களை உருவாக்கினார், அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். இயேசு வாழ்ந்த காலத்தில் ஒருவேளை இந்த மனிதர்களை கண்ட மக்கள் இயேசுவினுடைய தெரிவை குறையாக பார்த்திருக்கலாம். இந்த மனிதனுடைய தெரிவு என்பது மிக பிழை. ஏனெனில் கற்றறிந்தவர்களை, ஞானிகளை, சமூகம் கொண்டாடுகிறவர்களை இவர் தேர்ந்தெடுக்காமல் மீனவர்களை தனக்கு பின்னால் சேர்த்து கொண்டிருக்கிறார் என சொல்லி இயேசுவினுடைய முடிவை அவர்கள் குறை கண்களோடு பார்த்திருக்கலாம், மதிப்பிட்டிருக்கலாம். ஆனால் இயேசுவினுடைய தெரிவு என்பது மிகச் சரியானது என்பதை இன்றைய நாளில் அல்லது இந்த நாட்களில் நாம் வாசிக்கிற இறை வார்த்தை நமக்கு எடுத்துரைக்கிறது. திருத்தூதர்கள் இறைவாக்கினை உரைக்கிறார்கள். ஒருவேளை அவர்கள் இறைவாக்கு உரைக்கவில்லை என சொன்னால் ஓடிச் சென்றவர்களாய், பயந்தவர்களாய் வரலாறு அவர்களை முத்திரை குத்தி இருக்கும். ஆனால் இன்று அவர்கள் திருத்தூதர்கள் என அழைக்கப்படுகிறார்கள். ஏனெனில் தங்களுடைய தலைவனாம் இயேசு கிறிஸ்து எதை விட்டு சென்றாரோ அந்த பணியை, அந்த கனவை, அந்த இலக்கை தங்களுடையதாய் மாற்றி அவர்கள் போதிக்கிறார்கள். ஆக இயேசுவினுடைய தெரிவு என்பது மிக 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 சரி. இரண்டாவது, இயேசுவோடு இருந்த பொழுது இந்த சீடர்களுடைய பார்வை என்பது என்ன?
இயேசு இல்லாத பொழுது இயேசுவை குறித்த பார்வை என்பது என்ன? இயேசு இருந்த பொழுது அவர்கள் பார்வை குறைபட்டிருந்தது. எனக்கு என்ன கிடைக்கும், இயேசுவிற்கு பிறகு நான் எந்த இடம் என சொல்லி மனித மனதை கொண்டு அளவிட்டு கொண்டிருந்தார்கள், வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இயேசு இருந்த பொழுது அவர் போதித்தவற்றின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் இயேசுவின் காலத்திற்கு பின்னால் அவர்கள் இயேசுவை மிகச்சரியாய் உணர்ந்து கொண்டவர்களாய், புரிந்து கொண்டவர்களாய் அறிக்கையிடுகிறார்கள். இன்னைக்கு பார்க்கிறோம், அவர் சொல்லுகிறார், என் சொந்த வல்லமையினால் நான் இதை செய்யவில்லை, இது ஆண்டவருடைய செயல். அன்பிற்குரியவர்களே, இயேசுவிற்கு அடுத்து யார் பெரியவர் என எண்ணிய மனநிலை மாறி, ஆண்டவரே வலப்புறமும் இடப்புறமும் என் பிள்ளைகளுக்கு இடத்தை தாரும் என்கின்ற மனநிலை மாறி, செயல்படுவது நாங்கள் அல்ல, பேசுவது நாங்கள் அல்ல, எங்களை இயக்குகிற ஆண்டவருடைய செயலும் சொல்லுமாய் இருக்குதுன்னு சொல்லி தன் வாழ்நாளில் இயேசு சொன்ன வார்த்தை இருக்கு தெரியுமா? என்னை அனுப்பியவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதே என் உணவு. நானாக பேசவில்லை, எனக்குள் இருந்து அவர் செயல்படுகிறார்னு சொல்லி எதை அவர் வாழ்ந்தாரோ அதை அப்படியே தங்கள் வாழ்க்கையில் இயேசுவின் காலத்திற்கு பின்னால் திருத்துதர்கள் வாழ்கிறார்கள். எங்கள் சொந்த வல்லமையினால் அல்ல, ஆண்டவரால் என சொல்லி ஆண்டவரை புகழ்கிறார்கள். ஒருவேளை முன்னர் இருந்த அதே மனநிலை என சொன்னால் நான் சொல்லுகிறேன், என் வல்லமை பயன்படுத்தியிருப்பாங்க. இல்லை, தங்களை அவர்கள் முழுமையாய் மறைத்து கொள்ளுகிறார்கள், ஆண்டவரை வெளிப்படுத்துகிறார்கள். ஆக இது இரண்டாவது காரியம். முதலில் ஆண்டவருடைய தெரிவு என்பது சரி. இரண்டாவது, அப்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் உரிய நேரத்தில் அந்த ஆண்டவரை வெளிப்படுத்துகிறார்கள். மூன்றாவது காரியம் மிக முக்கியமானது, அவர்களுடைய நாவுகள் கட்டவிழுக்கப்படுகின்றன. நாவுகள் கட்டவிழுக்கப்படுகின்றன. நீங்கள் அவரை கொலை செய்தீர்கள். அன்பிற்குரியவர்களே, ஒருவருடைய இரத்தத்தினுடைய அந்த இரத்தத்திற்கு காரணம் நீங்கள் தான் என சொல்லி அவர்கள் எடுத்துரைக்கிறபடி அவர்களுடைய நாவுகள் கட்டவிழ்க்கப்படுகிறது. இது எப்படி அவர்களுக்கு கிடைத்தது? பழைய ஏற்பாட்டை நாம் ஆசிக்கிற பொழுது, ஆண்டவரே என்னை நீர் அங்கே அனுப்ப வேண்டாம், நான் நாவன்மை அற்றவன், என் நாவு குளரும், நான் திக்கி பேசுகிறவனு சொல்லி தன்னுடைய இயலாமையை மோசே முன்வைத்த பொழுது, ஆண்டவரே இந்த ஊரில் இறைவார்த்தை சொல்லுவதற்கு இந்த சிறியவன் தானா என சொல்லி எரேமியா தயங்கிய பொழுது ஆண்டவர் கொடுத்த உறுதிப்பாடுகளை பாருங்களே. நான் உன்னோடு இருக்கிறேன், உன் நாவில் இருக்கிறேன், உனக்கு நான் வார்த்தையாய் இருப்பேன்னு சொன்னாரே. இன்று பாருங்கள், தெரியும் என்கின்ற ஒரு வார்த்தையை சொல்ல முடியாத ஒரு மனிதனால் ஆண்டவர் நமக்கென அனுப்பியவரை நீங்கள் தான் கொலை செய்தீர்கள் என சொல்லி எடுத்துரைக்கிறபடியாக நாவுகள் கட்டவிழ்க்கப்பட்டு அவர்கள் இன்று இறைவனுடைய திருவுளத்தை என்ன நேர்ந்தாலும் பரவாயில்லை என சொல்லி எடுத்துரைக்கிறார்கள். இது மூன்றாவது காரியம். நான்காவது செய்தி, பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் இணைக்கிற ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை நாம் காணலாம், நீரூற்று. எரேமியாவிலே வாசிக்கிற பொழுது ஆண்டவரை சொல்லுவார், நான் பொங்கி வழிந்தோடுகிற நீரூற்றாய் இருக்கிறேன், ஆனால் இந்த மக்கள் என்னை புறக்கணிக்கிறார்களே. இன்னைக்கு தந்தையால் அனுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அதே நீரூற்றாய் திருத்தூதர்கள் மக்களுக்கு அறிவிக்கிறார்கள். வாழ்வின் ஊற்றானவரை நீங்கள் கொலை செய்தீர்கள். ஆக தந்தையின் இயல்பும் மகனின் இயல்பும் ஒன்றாய் இருப்பதை அறிவிக்கிறார். ஆண்டவரே இந்த ஓமைக்கு என்ன அர்த்தம் ஆண்டவரே? ஆண்டவரே எங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சிறு பிள்ளைகளை போல அவருக்கு பின்னால் அலைந்தவர்கள் இன்று எவ்வளவு பெரிய மறையுண்மை போதிக்கிறார்கள் பாருங்கள். வாழ்வுக்கு ஊற்றானவர் கடவுள் ஒரு மனிதரை பயன்படுத்த விரும்பினால் அந்த மனிதனுடைய சொந்த பலன் அல்ல, சொந்த திறன் அல்ல, சொந்த ஆற்றல் அல்ல, மாறாக ஆண்டவர் அவருடைய பலனால், ஆற்றலால், திறனால், ஞானத்தால் நிரப்புவார் என்பதற்கு இவர்கள் எடுத்துரைத்த அந்த ஒற்றை வார்த்தை போதும். நான் பொங்கி வழிந்தோடுகிற நீரூற்று என சொல்லி கடவுள் தன்னை எரேமியாவிலே வெளிப்படுத்துவார் 2ஆம் அதிகாரத்தில். இன்று அதே ஒரு வார்த்தையை இயேசுவுக்கு திருத்துதர்கள் பொருத்தி பார்க்கிறார்கள், இவர் வாழ்வினுடைய ஊற்று என சொல்லி. இப்படி இந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஆசிக்கிறோமே, இதை எப்படி நாம் உள்வாங்க போகிறோம்? நற்செய்தியிலே அந்த சீடர்கள் சொல்லுகிறார்களே, மனக்கண்களை இயேசு திறந்தார். நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்பதுதான் இன்றைய இறை வார்த்தையினுடைய அடிப்படையான ஒரு செய்தி.
சிலருக்கு வாசிப்பதோடு ஆன்மீகம் முடிந்து போகிறது, சிலருக்கு கேட்பதோடு ஆன்மீகம் முடிந்து போகிறது, சிலருக்கு ஒரு சில செயல்களை செய்வதோடு ஆன்மீகம் முடிந்து போகிறது. ஆனால் இன்றைய நாளில் பாருங்களே, கடவுள் தேர்ந்தெடுக்கிறார், கடவுள் அவர்களை முழுமையாக தன் பணிக்கென பயன்படுத்துகிறார், கடவுள் அவர்களை தன்னுடைய ஆற்றலால் நிரப்புகிறார், கடவுள் அவர்களுடைய நாவுகளின் கட்டுகளை அவிழ்க்கச் செய்கிறார், கடவுள் மறையுண்மைகளை வெளிப்படுத்துகிறார்னு பார்க்கிறோமே. பயந்து ஓடியவர்களுக்கே கடவுள் அப்படி வெளிப்படுத்துகிறார்னு சொன்னா, அவரை ஆர்வத்தோடு தாகத்தோடு தேடுகிற நமக்கு அவர் இன்னும் எவ்வளவாய் தன்னை வெளிப்படுத்த காத்திருப்பார். ஆனால் நாம் புறக்கண்களோடு ஆண்டவரை தேடுகிற பொழுது அவருடைய வெளிப்பாடுகள் கிடைக்காது. அகக்கண் வழியாக அகக்கண்ணன ஆண்டவரை உண்மையான தளத்தில் புரிந்து கொள்ளுதல். இன்னைக்கு என்னுடைய பங்கில் ஒரு சகோதரரோடு பேசிக்கொண்டிருந்தேன். அந்த சகோதரர் பக்கத்து பங்கை சார்ந்தவர். அவர் ஒரு நிகழ்விற்கா என்னுடைய பங்குக்கு வந்திருந்தார். பேசிக்கொண்டிருந்த பொழுது ஒரு கன்னத்தில் இயேசு அரைஞ்சா மறு கன்னத்தை காட்டணும்னு சொன்னாரே, ஆனால் ஏன் அந்த இயேசு எருசலேம் ஆலயத்தில் போயிட்டு கோவப்பட்டு சாட்டை எடுத்தாருன்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், அதே இயேசு தானே தன்னை விசாரிக்கிற பொழுது நான் பேசினதில் தப்பு இருந்தால் என்ன தப்புன்னு சொல்லுங்க, நான் தப்பாக பேசலன்னு சொன்னால் என்னை ஏன் அடிச்சிங்கன்னு சொல்லுங்கன்னு சொன்னாரே. அப்போ ரெண்டை எப்படி புரிஞ்சுக்கிறது மறு கேள்வி கேட்டேன். அன்பிற்குரியவர்களே, விவிலியத்தை மேலோட்டமாய் வாசிக்கிற பொழுது, வார்த்தைக்கு வார்த்தை மனப்பாடம் செய்ய வேண்டும் என்ற நோக்கில் வாசிக்கிற பொழுது, அல்லது நான் இந்த மாதத்திற்குள் இந்த வருடத்திற்குள் விவிலியத்தை முடிக்க வேண்டும் என சொல்லி விரைவாய் வாசிக்கிற பொழுது அது புற வாசிப்பாய் புற புரிதலாய் முடிந்து விடுகிறது. ஆண்டவரை புரிந்து கொள்ள வேண்டும் என ஆசைப்படுகிறவர், ஆண்டவருடைய வெளிப்பாட்டின் ஆழத்தில் சென்று முத்தெடுக்க ஆசைப்படுகிறவர் இறை வார்த்தையை பொறுமையாய் வாசித்து அதை தியான மனநிலையில் உணர்ந்து கொள்ள முயலுகிற பொழுதுதான் ஆண்டவர் தன்னை அவர்களுக்கு வெளிப்படுத்துவார். அப்படி யார் ஒருவர் உணர்ந்து கொள்ளுகிறாரோ ஆண்டவர் அவர்களை தன் ஞானத்தால் நிரப்பி அவர்கள் நாவுகள் கட்டவிழுக்கும்படி செய்து ஆண்டவர் அவருடைய திருவுளத்தை இவர்கள் அறிவிக்கிறபடியாக பயன்படுத்துவார். இன்னைக்கு சில பொதுநிலை மக்கள் இறைவார்த்தை சொல்லுகிறப்ப அதை ஒரு சில துறவிகளோ அருள்பணியால் ஏற்றுக்கொள்வது இல்லை. அவங்களுக்கு என்ன தெரியும்னு பார்க்கிறோம். ஆனால் எல்லாரும் அரைகுறையாய் சொல்வது இல்லை. தேர்ந்தெடுக்கப்பட்டு தனி குருத்துவத்திலே துறவு வாழ்க்கையை வாழ்கிற பலரை விட பொது குருத்துவத்தில் இருக்கிற பொதுநிலை மக்களுடைய இறைவார்த்தை பகிர்வு என்பது இன்னும் சிறப்பாக இருக்கு. ஏன்னு சொன்னால் அவர்கள் தாகத்தோடு தேடி இருப்பார்கள், மனக்கண்கள் திறக்கப்பட்டவர்களாய். அப்ப என்று நாம் இப்படி பொறுமையாய் விவிலியத்தை வாசித்து அதன் உள்ளர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என சொல்லி தேடுகிறோமோ அந்த தேடல் புதிய புதிய புரிதல்களை, புதிய புதிய ஆழங்களை, அர்த்தங்களை நமக்கு வெளிப்படுத்தும். அப்படி ஒரு முறை நாம் அதை கண்டுபிடிச்சிட்டோம்னு சொன்னால் நாமும் அதை அனுபவிப்போம். அதை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லாமல் நம்மால் இருக்கவே முடியாது. அந்த அனுபவம் தான் சீடர்களுக்கு கிடைத்த உயிர்ப்பின் அனுபவம். இயேசு சொன்ன எல்லா வார்த்தைகளையும் மனதிற்குள் போட்டு வைத்திருந்தார்கள். அது அவர்களுக்கு 10 மடங்கு 30 மடங்கு தான் ஒரு காலகட்டத்தில் கனி கொடுத்தது. ஆனால் இயேசு உயிர்த்த பொழுது அவர்களின் அகக்கண்கள், மனக்கண்கள் திறந்தது. அந்த புரிதல் இயேசு கொடுத்த எல்லா விளக்கத்திற்குமான ஒரு முழுமையான பார்வையை கொடுத்து அவர்களை முடங்கி கிடக்கிறவர்களாக அல்ல, பறைசாற்றுகின்றவர்களாய், புதுமைகள் செய்கின்றவர்களாய், மறையுண்மைகளை விளக்கிச் சொல்கின்றவர்களாய் உருவாற்றியதே. அப்ப நாமும் அப்படி மாறணும்னு சொன்னா, அல்லது குறைந்தபட்சம் நான் வெளியே போய் சொல்லாட்டி பரவாயில்ல, எனக்கு அந்த ஒரு தாகம் இருக்கு ஃபாதர், நான் முதலில் அனுபவிக்கணும்னு சொன்னான். இறை வார்த்தையை வாசித்து மெதுவாய் அதை தியானித்து, ஆண்டவரே என்னுடைய புரிதல் இதுதான் உம்முடைய திருவுளமா, இந்த இறைவார்த்தை பகுதி வழியாக இதைத்தான் நீர் சொல்ல விரும்புகிறீரான்னு சொல்லி நாம் தொடர்ந்து தேடுகிற பொழுது அந்த தேடல் ஒரு நாள் அந்த ஆழத்தை நமக்கு காண்பிக்கும். அப்படி யார் கண்டுபிடிக்கிறாரோ அவரால் தன் மனைவியிடத்தில், தன் கணவனிடத்தில், தன் பிள்ளைகளிடத்தில், தன் பேர பிள்ளைகளிடத்தில், தன் உறவுகளிடத்தில் தான் கண்டடைந்த ஆழத்தின் அர்த்தங்களை சொல்லாமல் இருக்கவே முடியாது. அந்த ஆழத்திற்கு மற்றவர்களை அழைத்து செல்லாமல் வழிகாட்டாமல் இருக்கவே முடியாது. அந்த ஆசீர்வாதத்தை கண்டுகொண்ட திருத்தூதர்களைப் போல நாமும் நம்முடைய வாழ்வில், நம்முடைய குடும்ப தளத்தில், நம்முடைய பங்கு தளத்தில் அந்த ஆசீர்வாதத்தை கண்டு வாழ்வோமாக. ஆமீன்.
உள்ளதெல்லாம் தந்தவரே, உயிரோடு உள்ளவரே, உள்ளமெல்லாம் மல்லி வந்தேன் போதுமா? நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா? நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா? உள்ளதெல்லாம் தந்தவரே, உயிரோடு உள்ளவரே, உள்ளமெல்லாம் மல்லி வந்தேன் போதுமா? நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா? நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா? அன்பு உறவுகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல வானக தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் மகிழ்வுடன் கொண்டு வரும் பழிப்பொருள்களை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். புது பிறப்பு அடைந்தவர்கள் உமது விண்ணக அருள் உதவிகளை விரைவாக பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான நாளில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நிதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே, எங்கள் சாவை தமது சாவால் அழித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் நிவர் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றும். ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாகும். அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு வழங்கியவர் கூறியதாவதும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு வழங்கியவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்தும் வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை மோக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன் நின்று மோக்கு ஊழியும் புரிய தகுந்தவர்களாய் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்த்தருளும்படியாக உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும்படிய திரு அவை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை சிங்கராயர், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், ஏனைய ஆயர்கள், குருக்கள், துறவியர் நிறைவாய் ஆசீர்வதித்து ஆண்டவரே உம்முடைய ஊழியர்களின் பணி வழியாக திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோராகிய எல்லா புனிதரோடு நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாகும் உம்மை புகழ்ந்திடும் வரம் அருள இறைஞ்சி மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையினால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய பிறப்பினால் இந்த உலகிற்கு அமைதி உரித்தாகின வாழ்த்தினீரே. உம்முடைய உயிர்ப்பின் அமைதியும் எங்கள் குடும்பங்களில், எங்கள் உள்ளங்களில் நிலையாய் நிறைவாய் குடிகொள்ளச் செய்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இது இறைவனின் செம்மறி. திருமுழுக்கினால் இவருடைய ஊழியத்தை செய்ய நம் ஒவ்வொருவரையும் அவர் தேர்ந்தெடுக்கிறார். திருத்தூதர்களை பலப்படுத்தியவர் திருவுடலாய் நம்மை பலப்படுத்த வருகிற அற்புதமான இந்த நேரம். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஒரு சங்கீதமே இறைவா, நித்தம் அது உனதாகுமே. நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா, நித்தம் அது உனதாகுமே. நேசம் உன்னில் நான் காண்பதால் உன்னோடு உறவாட என் ஜீவன் ஏங்கும். நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா, நித்தம் அது உனதாகுமே. உன்னை காணாமலே உடன் பேசாமலே நான் தவித்திடுவேன். இந்த நிலை மாறி வழி தடுமாறி நான் கலங்கிடுவேன். நீ இல்லாமல் உயிர் வாடுதே, இந்த நினைவோடு போராடுதே. உயிராகவா உறவாகவா
அழைத்தேன் அழுதேன் உயிரே நீ வாவா. நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா நித்தம் அது உனதாகுமே. நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா நித்தம் அது உனதாகுமே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் புரியும் வேண்டல்களுக்கு செவி சாய்த்தருளும். அதனால் எங்கள் மீட்பின் இப்புனிதமிக்க பரிமாற்றம் எங்களுக்கு இவ்வுலக வாழ்வில் உமது அருள் உதவியை அளித்து இன்றென்றுமுள்ள மகிழ்ச்சிக்கான உறுதியை வழங்குவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த இயேசு எந்தன் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த தேவன் இயேசு என் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. கல்லறை திறந்திடவே கடும் காவலர் பயந்திடவே. கல்லறை திறந்திடவே கடும் காவலர் பயந்திடவே. வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயல் இதுவே. வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயல் இதுவே. உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.